மதுரையில் ஏரியாவுக்குள் பெரிய தாதாவாக வலம் வர வேண்டும் என்ற நோக்கில் கொலை செய்ய திட்டமிட்டு பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 இளைஞர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ரவுடி ஆகலாம் என்று நினைத்து ராவடி செய்ய காத்திருந்தவர்களை போலீசார் மகுடி ஊதி பிடித்ததன் பின்னணி என்ன? மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிள்ளையார் கணேசன் மற்றும் கவாத்து திருப்பதி. இவர்கள் இருவர் மீதும் பல கொலை கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பிள்ளையார் கணேசன் உயிரிழந்ததை அடுத்து கவாத்து திருப்பதியும் வழக்கு ஒன்றில் சிக்கி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இருவரின் ஆதரவாளர்களுக்கிடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் ஜெய்ஹிந்த்புரம் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சுந்தராஜபுரம் மார்க்கெட் அருகே 4 இளைஞர்கள் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருப்பதை பார்த்து அவர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் பெரிய அளவிலான வாள், கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது கண்டு போலீசார் அதிர்ந்து போயினர். உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களிடம் நடத்திய விசாரணையின் போது 4 உயிரிழந்த பிள்ளையார் கணேசனின் ஆதரவாளர்கள் என தெரிய வந்தது. கவாத்து திருப்பதியின் ஆதரவாளர்களை கொலை செய்தால் ஏரியாவில் பெரிய ஆளாகலாம் என்று நினைத்து கொலைக்கு திட்டமிட்டு ஆயுதங்களுடன் காத்திருந்ததும் தெரிய வந்தது. ஆயுதங்களுடன் கொலை செய்வதற்காக சுற்றித் திரிந்த குட்ட விஜய், ஜாகிர் ஹுசேன், அழகேசன், பிரவீன் பாலா ஆகிய 4 கைது செய்து ஜெய்ஹிந்த்புரம் போலீசார் 4 பேரையும் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.